ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான காலிஃப்ளவர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் லைட்டாக வதங்கட்டும். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை வேக விடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய், 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தக்காளியை வேக விடலாம். தக்காளி நல்லா வதங்கின உடனே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையையும் புதினா இலையையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 1 மினிட் வேக விடலாம். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்த உடனே இதில் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை வெந்நீர் தண்ணியில் போட்டு நல்லா சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். இதை குக்கரில் மாற்றிக்கலாம். இந்த காலிஃப்ளவரை மசாலா பொருட்களோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா பொருட்களோட காலிஃப்ளவரை வேக விடலாம். காலிஃப்ளவர் லைட்டாக வெந்து வந்த உடனே இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சேர்க்காமல் தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டா பிரியாணி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை கொதிக்க விடலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்த உடனே இதில் அரிசி சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 கப் பாசுமதி அரிசியை 10 மினிட்ஸ் முன்னாடியே ஊற விட்டு சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். அரிசியை குக்கரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். 2 விசில் வரைக்கும் நல்லா வேக விடலாம். 2 விசிலுக்கு அப்புறமா பாருங்கள், பிரியாணி அருமையாக தயாராகிருச்சு. சாதம் உடையாமல் மெதுவாக கிளறி விடுங்க. அவ்வளோதான், சுவையான காலிஃப்ளவர் பிரியாணி தயாராகிருச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.